காலிம்பல் அடிக்குதுன்னு கதவு திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார பையன் நிற்கிறான். ஏன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் வந்து அம்மா வந்து பாத்திரம் கொடுத்து சொன்னாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்படி இருந்துமே அந்த பையன் போகவே இல்லை ரொம்ப நேரமாக. பயந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதவை லாக் பண்ணிடுறாங்க. உடனே அவங்களுடைய அத்தையும் அவங்களுடைய மாமாவும் வராங்க. என்னம்மா அப்படின்னா இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பையன் எடுத்துகிட்டு போய் உள்ள வைன்னு சொன்னோன்னா மாமனார் வந்து ரொம்ப கடிஞ்சு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு வந்து பர்த்டே நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனாருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகி வந்து மருமக வரலன்னு மருமக வரதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த வண்டி எடுத்து உள்ளே விடுற அளவுக்கு நல்லா கேரிங்காக இருக்கிறாங்க. பின்னாடி யாரோ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அன்னைக்கு வந்திருந்த அந்த பையன்தான். என்னங்க அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ பயந்துட்டு ஓடி வந்துடுறா. ஓடி வந்து திரும்பி பார்த்தோம்னா நம்ம எங்கெங்கெல்லாம் ஓடுறோமோ அங்கெல்லாம் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு கடையில் போயிட்டு மளிகை சாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னா அவன் வந்து தண்ணி வந்து புது பாட்டில் இருக்கிற தண்ணியை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். அவனும் வந்து பார்த்தோன்னா அவன் மருமகளை வந்து தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்குறான். ஒரு கடைக்கு வந்தும் கூட நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்துலேயும் அவன் இருக்கிறான். உடனே அது மாமனார்கிட்ட போய் சொல்கிறான். மாமனார் வந்து அந்த கடைக்காரனை போட்டு அடிக்கிறான். வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் பக்கத்து வீட்டுக்கார பையனை பார்த்து குடுகுடுன்னு போய் அடிக்க ஆரம்பிக்கிறான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என் மருமகளை வந்து என்னை தாண்டி யாரும் தொட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா கதவு வெளியே நின்று பார்க்குறான். உடனே அவங்க மாமியார் வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னா புள்ள வந்து நான் இருக்கிற தைரியத்தில் நல்லா தைரியமாக தூங்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஒரு டெத்துன்றதுனால அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன், நீ வந்து டாப்பால் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜன்னல்ல இருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த தம்பி வந்து நிற்கிறாப்படி. இல்லைக்கா நான் சொல்கிறது ஒரே ஒரு டைம் கேளுங்கக்கா. நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே என்னை பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் ஆயிருக்காது